सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டமரபில் உள்ள எல்லா குருமார்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, அன்னை சகுந்தலா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி, மகாகணபதி பரம்பொருளின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, இந்த திருமூலனுடைய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பைரவி மந்திரம் என்ற வகுப்பாக நமக்கு அன்னை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பைரவி மந்திரத்தை நமக்கு ஒரு வகுப்பாக அன்னை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதுல திருமூலர் என்னென்ன மாதிரி அந்த பைரவியை வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே பைரவி தசமகா வித்யாவாக அந்த 10 ரூபங்களாக எண்ணில்லாத ரூபங்கள் அந்த பராசக்திக்கு இருந்தாலும் அந்த மூல ரூபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 ரூபங்கள், தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 10 ரூபங்களை பற்றி நேற்று பார்த்தோம். அவள் அந்த ரூபமா நமக்குள்ள எப்படி இருக்கான்னு சொல்லும்போது, திருமூலப் பெருமான் அவள் என்ன வகையான ரூபத்தோடு என்ன வகையான அடையாளங்களோடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. நாகபாசம், அங்குசம், சூலம், கபாலம். கபாலம் சொன்னா மண்டையோடு, இந்த 4 கரங்களோடு, 4 கரங்களிலும் நாகபாசம், அங்குசம், சூலம், அதாவது கபாலம், மண்டை ஓட்டோடு தாங்கியவளாக அந்த உருவ திருமேனியாக அன்னை காட்சி கொடுக்கிறார். கண்ட சிலம்பு, வளை, தங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடல்ல அன்னையினுடைய திருவுருவத்தை திருமூலப் பெருமான் வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட திருவுருவமாக இருக்கக்கூடிய அன்னை நமக்குள்ள குண்டலினி ஆற்றலாக எப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலப் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதையும் நேற்று நம்ம பார்த்தோம். நம்முடைய சகஸ்ர தலத்துல 8 இதழ் தாமரையில, தாமரையினுடைய நடுப்பகுதியில மனோன்மணி தாயாகவும், 8 இதழ்கள்ல 8 வகையான சக்திகளாக அன்னை எப்படி நின்று காரியப்படுறா, அந்த 8 சக்திகளுக்கும் 8 64 யோகினிகள் எப்படி நின்று அவர்களுக்கான சேவைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்படி இந்த முறைக்கு அன்னையை நோக்கிய நம்முடைய பயணத்துக்கு என்ன பேருனா உபாசனை அப்படின்னு பேரு. பைரவி மந்திரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா பைரவி உபாசனை. ஸ்ரீவித்யை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா ஸ்ரீவித்யா உபாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபாசனை அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னன்னா உப ஆசனம், அருகில் இருத்தல் அப்படின்னு. நாம எந்த தெய்வத்தை நோக்கி வழிபடுகிறோமோ அந்த தெய்வத்திற்கு அருகில் நம்மை அழைத்து சென்று அந்த தெய்வத்தின் வடிவமாக நம்மை மாற்றுவது உபாசனை. இந்த மந்திர உபாசனை அப்படிங்கிறது நம்ம அந்த தெய்வத்துக்கு எந்த மந்திரத்தை நாம் உபாசிக்கிறோமோ அதற்கு அருகில் எடுத்து சென்று நம்மை அதன் வடிவமாக மாற்றுவது உபாசனை அப்படின்னு பேரு. அப்படி நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த மந்திரத்துக்கு சனாதன தர்மம் பல்வேறு பாரம்பரியங்கள் இருக்கு. அதாவது வேத பாரம்பரியம் இருக்கு, சித்த பாரம்பரியம் இருக்கு, சித்தாந்த பாரம்பரியம் இருக்கு, வேதாந்த பாரம்பரியம் இருக்கு. இப்படி எந்த பாரம்பரியத்துல நீங்க பார்த்தாலும் அதுல மந்திரத்திற்கான ஒரு கவனம், சக்தி, இம்பார்ட்டன்ஸ் அந்த இதுல இருக்கும். சித்தர் மரபுல பார்த்தாலும் சரி, நீங்க வேதத்துல பார்த்தாலும் சரி. வேதத்துல பாத்தீங்கன்னா கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் அப்படின்னு இருக்கும். சித்தர் மரபுல பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்முடைய சித்தர் மரபுல மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது என்னன்னா மணி, மந்திரம், ஔஷதம். இந்த 3 நம்முடைய சித்தர் மரபுல முதன்மையானதாக, மிக முக்கியமானதாக இந்த 3ஐ சொல்லுகிறார்கள். இதுல நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லும்போது மணி அறியேன், மருந்தறியேன், மந்திரம் ஒன்றறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் அதை அப்படி சொல்றாருன்னா இந்த 3ம் கண்டிப்பாக நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக இதெல்லாம் தெரியாம விட்டுட்டனே அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்றாரு. நம்முடைய சுந்தரர் கூட படிக்கும்போது மந்திரம் ஒன்றறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன். ஐயோ மந்திரம் ஒரு மந்திரம் கூட தெரியாம விட்டுட்டனே அப்படின்னா என் வாழ்க்கையே வீணாக்கிட்டேன் மந்திரத்தை தெரியாம அப்படின்னு. அப்ப மந்திரம் தெரியாட்டி என்ன அர்த்தம்? மந்திரம் ஒன்றறியேன், மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன், சுந்தர வேடங்களால் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த மந்திரத்தை தெரிந்து கொள்ளாமல் வீணடித்து விட்டேன் அப்படிங்கிற பதத்துக்காக மந்திரம் ஒன்றறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மந்திரம் தெரியலன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் எதையோ வீணடித்து விட்டோம், கற்றுக்கொள்ள வேண்டிய எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டோம். அதனாலதான் என்ன சொல்றாரு? மணியறியேன், மருந்தறியேன், மந்திரம் ஒன்றறியேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த நாம கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த மந்திரம் நமக்கு என்ன செய்யும்? இந்த மந்திரம் நமக்கு என்ன தெரியும்? இந்த கத்துக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா நம்முடைய திருஞான சம்பந்தர் அதையே சொல்றாரு. மந்திரமாவது நீரு அப்படின்னு சொல்றாரு. அவர் பாண்டிய மன்னனுக்கு வெம்மை நோய் வந்திருக்கு. இந்த நோயை குணப்படுத்த போறாரு. குணப்படுத்தும் போது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய மதுரையில இருக்கக்கூடிய
அவங்க மதுரையில வந்து பாண்டிய மன்னன் வந்து சமணத்துக்கு மாறினதுனால மதுரை நகர்ல வந்து திருநீர் கூட கிடைக்கல அவருக்கு. மதுரையில கோயில்ல இருக்கக்கூடிய அந்த மதுரை ஆதீன மடத்துல இருக்கக்கூடிய மடப்பள்ளி சாம்பலை எடுத்துட்டு வந்து அந்த மடப்பள்ளி சாம்பல்ல இதுல மடப்பள்ளியில விறகரித்த சாம்பல் இருக்குல்ல உணவு தயாரிக்க அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து அந்த சாம்பல்னால அந்த கூன் பாண்டியனுடைய ஆஹ் அந்த வெம்மை நோயை குணப்படுத்துறாரு. குணப்படுத்தும் போது முதல் வார்த்தையா சொல்றாரு மந்திரமாவது நீரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப எது இந்த நோயை குணப்படுத்துது இவனுடைய வெம்மை நோயை? மந்திர ஆற்றல் இந்த திருநீற்றின் மூலமாக இந்த நோயை குணப்படுத்துது. அப்ப அந்த மந்திரத்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுதா? அதே அதே கூன் பாண்டியனை அவனுடைய கூனினை நீக்கி அவனோட பிறவியிலிருந்து அவனுக்கு முதுகு வளைந்து கூனா இருந்தது, அதனால அவனை கூன் பாண்டியனே சொல்லிட்டு இருந்தாங்க. கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியது இதே மந்திரம் தான். அப்போ மந்திரம் வந்து எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது அப்படிங்கிறத நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய வைத்திய சித்த வைத்திய சாஸ்திரத்துல கூட இந்த மணி, மந்திரம், ஔஷதம் இந்த மூன்று அடிப்படையா வச்சுதான் சித்த வைத்திய சாஸ்திரமே இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இன்றைக்கு நம்ம வந்து நான் பாக்குற நிறைய இடத்துல ஏன் வந்து இந்த சித்த வைத்தியம் எனக்கு சித்த வைத்தியம் நம்ம சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய இளம் வயதுல நான் சித்த வைத்தியத்தையும் அலோபதியையும் பார்க்கும் பொழுது ஏன் வந்து அலோபதி இருக்கிற அளவுக்கு சித்த வைத்தியத்தினுடைய ஆற்றல் இல்லை? நம்ம எவ்வளவு பெரிய அகஸ்தியர் ரூட் மாதிரி போகர் மாதிரி எவ்வளவோ சித்தர்கள் கொடுத்தது அதனுடைய ஆற்றல் ஏன் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பின்னாட்கள்ல தான் புரியுது. அதுக்குண்டான மந்திர ஆற்றலோடு நம்ம அதை பயன்படுத்தணும். ஒரு மூலிகையை பறிக்கிறோம் அப்படின்னா அந்த மூலிகைக்கு தனியா மந்திரங்கள் இருக்கு, அதுக்கு சாப நிவர்த்தி பண்ண வேண்டி இருக்குது. அதை பறிக்கும் போது மூலிகையை எடுக்கும் போது சொல்ல வேண்டிய சொல்ல பாருங்க. இது வந்து வெறுமன மூலிகை மட்டும் கிடையாது, வானவியல் சாஸ்திரத்தோடு தொடர்புடையதா இருக்கு. எந்த காலத்துல போய் அந்த மூலிகையை பறிக்கணும் அப்படிங்கிற நுட்பங்கள்லாம் இருக்கு. இத்தனை அறிவியலையும் நம்ம விட்டுட்டு வெறுமன இந்த மூலிகையை பொடியாக்கி கொடுக்கறோம் அப்படிங்கிற வெறும் மேலோட்டமான அறிவியல் தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த அறிவியலே இவ்வளவு வேலை, சித்த மருத்துவ அறிவியலே இவ்வளவு வேலை செய்யுதுன்னா முழுமையான மந்திர ஆற்றலோடு மணி ஆற்றலோடு ஔஷத ஆற்றலை ஔஷதமாக இருக்கக்கூடிய அந்த மருந்தை நம்ம பயன்படுத்தினோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்யும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியம் வந்து குரு பாரம்பரியமா நமக்கு வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அந்த குரு பாரம்பரியம் மாறி போய் இன்னைக்கு வந்து சித்த வைத்தியம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து காலேஜ்ல போய் எங்கேயோ படிக்கிறதா ஆகிறது. அதனால அதனுடைய வீரியம் அதனுடைய சாரம் இச்சு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய தென்காசியில இருக்கக்கூடிய அரிய ஸ்ரீ பராக்கிரம பாண்டிய மன்னன் வந்து இந்த மணி மந்திர ஔஷத ஆற்றல்களை பயன்படுத்தி இங்க இருந்து டெய்லி காசிக்கு போயிட்டு வந்தோம். அவனுடைய அந்த மணின்னு சொல்றோம்ல, அவருடைய குருநாதர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ககன குளிகை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தயார்படுத்துறாரு. இந்த ககன குளிகைங்கிறது நம்ம மணின்னு சொல்றோம்ல, அதுல ஒரு வகையான மணி தான் வந்து ககன குளிகை. இந்த ககன குளிகைக்கு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திர ஆற்றலோடு நம்ம இந்த ககன குளிகை பயன்படுத்தணும் அப்படின்னா தினமும் இங்க இருந்து அவன் என்ன பண்றான், பராகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆகாயத்துல பிரவேசம் பண்ணி இங்க இருந்து காசிக்கு போய் தினமும் பெருமானை தரிசிச்சுட்டு வரக்கூடியவனா இருந்திருக்கான். நம்முடைய பல்வேறு சித்தர்கள் ஞானிகள் நம்முடைய திருஞான சம்பந்தரே அனல்வாதம் புனல்வாதம் பண்ணார். தன்னுடைய பதிகங்களை எழுதி அதை நெருப்புல தூக்கி போட்டாரு, நெருப்புல அது எரியலை. தன்னுடைய பதிகங்களை ஒரு ஏட்டில் எழுதி நீர்ல தூக்கி போட்டாரு, நீரினுடைய ஓட்டத்தை எதிர்த்து வந்தது. இதெல்லாம் எதை சுட்டி காட்டுதுன்னா அவர் எழுதி போட்ட அந்த ஓலையில இருக்கக்கூடிய மந்திர ஆற்றல்களுடைய வெளிப்பாட இதுக்கு நம்ம உணர்த்துது. மந்திர ஆற்றல்கள் தூக்கி நெருப்புல போட்டா அது எரியாது. ஒண்ணும் இல்ல, நம்முடைய திருநாவுக்கரச பெருமான சுண்ணாம்பு காலவாயில போய் தூக்கி உள்ள வைக்கிறாங்க, கொதிக்கும். சுண்ணாம்பு காலவாய்னா எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சுண்ணாம்பு காலவாய் எந்த அளவுக்கு கொதிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு வாரம் உள்ள வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய ஆற்றல்னால ஈசன் எந்தை இணையடி நிலையிலே அப்படிங்கிறார். அது எவ்வளவு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே அப்படிங்கிறாரு. அவ கல்லை கட்டி கடலை தூக்கி போடுறாங்க. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்துல கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படிங்கிறார். அப்ப அவரை எது காப்பாத்துச்சு அவர் அப்படின்னு சொல்லி அவரே டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. என்ன எது காப்பாத்துச்சு? நற்றுணையாவது நமச்சிவாயம். என்ன கல்லை கட்டி கடல்ல போட்டாங்க, எது காப்பாத்துச்சு? இந்த நமச்சிவாயம் என்கிற மந்திரம், இந்த மந்திர ஆற்றல். கல்லை கட்டி கடல்ல போட்டா கூட அது என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திர ஆற்றலினுடைய சக்தியை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்போ இவ்வளவு ஆற்றல் மிகுந்தது நம்முடைய சாஸ்திரங்களுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது. அப்ப இந்த மந்திரங்கள்னா என்ன, ஏன் இந்த மந்திரங்களுக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மந்திரங்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்றாரு, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அப்படிங்கிறார்.
எது மந்திரம் அப்படின்னா இறைவனே மந்திரமாக இருக்கிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற இறைவனே மந்திரஸ்வரூபமாக, அவரே ஓங்காரமாக மந்திரஸ்வரூபமா இருக்கிறார். இந்த தேவிக்குண்டான பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹ்ரீம் அப்படிங்கிற பிரணவம். சுவாமிக்கு வந்து பிரணவம் வந்து ஓம்னும், தேவிக்கு ஹ்ரீம் என்கிற பிரணவம் சொல்றாங்க. அப்போ இறைவனே மந்திரம் அப்படின்னா என்னன்னா உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமா என்று அவரே மந்திரஸ்வரூபமாக நிற்கிறார். அன்னை பராசக்தி அவளே மந்திரம்ங்கிறது அவர்களுடைய ஸ்தூல வடிவம். இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, நாகபாசம் அங்குசம் சூலம்லாம் தாங்கிட்டு இருக்காங்களா, இது அவளுடைய ஸ்தூல வடிவம். மந்திரம் அப்படிங்கிறது அவளுடைய சூட்சும வடிவம். நம்ம எந்த தேவதையை உபாசிக்கிறோமோ அந்த தேவதைக்குண்டான சூட்சும வடிவம் நம்முடைய மந்திரம். நம்முடைய தெய்வங்களை பற்றி சொல்லும்போது நாதம், விந்து நாதம் சொல்றோம். நாத பிரம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நாத பிரம்மம் அப்படின்னா என்னன்னா இறைவனே நாத வடிவாக சப்த ரூபமாக இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறார் அப்படிங்கிறத நாத பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தையில பயன்படுத்துறாரு. இது வந்து இந்த நாதங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தோம், திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் வாழ்க்கையிலலாம் எந்த மாதிரி பலன்களை ஏற்படுத்துதுன்னு பார்த்தோம். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மட்டும் கணக்கில்லாத எங்க வந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுது அப்படின்னா அந்த ஆற்றலுக்கான மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மந்திரமா தான் இருக்கும். அப்படி பல்வேறு ஞானிகளினுடைய வாழ்க்கையில அந்த மந்திரங்கள் வந்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கு. அப்போ இறைவன் தான் மந்திர ஆற்றலா இருக்கிறார் அப்படிங்கிறோம். அந்த மந்திர ஆற்றல் நமக்கு எப்படி கிடைச்சது? இறைவன் தான் மந்திரமா இருக்கிறாரு, ஓங்காரமா இருக்கிறாரு, அன்னை வந்து ஸ்ரீங்காரமா இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மந்திரங்கள் நமக்கு எப்படி காரியப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுது, நிறைமொழி மாந்தர் சிந்தை ஆணையிற் கிளைந்த மறைமொழிதான் மந்திரம் என்ப அப்படின்னு சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா இந்த மந்திரங்கள் எதன் மூலமாக நமக்கு கிடைச்சது அப்படின்னா நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளைந்த மறைமொழிதான் மந்திரம் என்ப அப்படிமா. யார் நிறைமொழி மாந்தர்கள்? தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தைகளை நிறைவாக சத்தியமாக பூரணமாக யார் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு உள்ள இருந்து இறைவன் மந்திர ரூபமாக வெளிப்பட்டான் அப்படிங்கிறது தான் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளைந்த மறைமொழிதான் மந்திரம் என்பது. அப்படி நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருவள்ளுவ பெருமான் சொல்றார். அப்படி நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடிய திருமூலப் பெருமான் தனக்குள்ள இருந்து வெளிப்பட்ட மந்திரம் இன்னைக்கு நிலத்துல மறைமொழியாக நின்று அதுக்கு சாட்சியா இருக்கு. கிட்டத்தட்ட 1000 வருஷமா இந்த திருமந்திரம் என்கிற நூல் மறைமொழியாக நின்று நமக்கு சாட்சியா இருக்கு. அப்போ அவர்களுக்குள்ள இருந்து ஆணையிற் கிளைந்த நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளைந்த அப்படின்னு தொல்காப்பியர் பயன்படுத்துறாரு. ஆணையிற் கிளைந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற இந்த மந்திர வார்த்தை ஆணையாக வெளிப்பட்டு பஞ்சபூதங்களையும் அந்த மந்திரங்கள் இயக்குமா. நம்ம பார்க்குறோம் இல்லையா, நேற்று அன்னை சொல்லியிருந்தாங்க, நம்முடைய அபிராமி பட்டர் வாழ்க்கையில சொல்லியிருந்தாங்க, அது வந்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. பஞ்சபூதங்களையும் சூரியனையும் சந்திரனையும் அக்னிகளையும் அவர்கள் வந்து இந்த தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் வார்த்தைக்கு அடங்கி நின்று அவர்களுடைய ஆணையாக ஏற்று செயல்படக்கூடியதாக இந்த மந்திர ஆற்றல்கள் இருக்கு. அப்போ இந்த மந்திர ஆற்றல்களை அவர்கள் இந்த நிறைமொழி மாந்தராக இருக்கக்கூடியவர்கள் சுத்த பிரம்ம நாத பிரம்மமாக இருக்கக்கூடியது மந்திர ஒளி. அந்த மந்திர ஒளியை நிறைமொழி மாந்தர்களாக இருக்கக்கூடிய அருளாளர்கள் அவர்களுடைய அருள் ஆற்றல் மூலமாக உணர்ந்து உள்வாங்கி நமக்கு அளிக்கப்பட்டதுதான் இந்த மந்திரங்கள். அப்ப நமக்கு புரிஞ்சு போச்சா? இப்ப நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்? மந்திரங்கள் நம்ம வந்து கத்துக்க வேண்டியது, ஏன்னா கத்துக்காம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளவோ அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ 2வது பதம், ஏன் மந்திரங்களை கத்துக்கணும்? மந்திரங்கள் எண்ணில்லாத ஆற்றல்களை உடையதா இருக்குது. நமக்கு என்னென்ன இந்த வாழ்வியல்ல தேவையோ அத்தனையும் அளிக்கக்கூடியதா அந்த மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த மந்திரங்கள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இறைவனே மந்திர ரூபமாக இருக்கிறார். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அப்படின்னு அந்த மந்திர இறைவன் மந்திரமா இருக்கிறான் அப்படின்னா எங்க இருக்கிறான் அப்படின்னு நமக்கு புரியல. அப்ப நமக்கு எப்படி புரியும் அப்படின்னா நிறைமொழி மாந்தர்கள் அதை புரிஞ்சு நமக்கு அந்த மந்திரங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4 விஷயமா நமக்கு புரிஞ்சுதா? இப்போ மந்திரம்னா என்ன, மந்திரம் நமக்கு எப்படி, மந்திரத்தினால என்ன நடக்கும், மந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி நிறைமொழி மாந்தர்கள் மூலமாக நமக்கு இந்த கிடைக்கக்கூடிய மந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில எல்லா வித எதை இந்த மந்திரங்கள் நமக்கு எதை சாத்தியப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கேட்டா இது எதை சாத்தியப்படுத்தி கொடுக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு
நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆற்றல்களையும் இந்த மந்திரம் வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில இந்த மந்திர ஆற்றல்கள் இப்போ எப்படி வந்து திருமூலப் பெருமான் திருமந்திரத்துல இந்த ஆற்றல்களை வெளிப்படுத்தினாரோ, அதே மாதிரி அன்னை அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு மந்திரம் மணி ஆற்றல் அன்னை அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு மந்திரம் வந்து எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து அது தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட இருந்த நண்பர் ஒருத்தர். அவர் நண்பர் எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட நான் அவர் ஒரு பெரிய சித்தர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு நிறைய ஆற்றல்கள். நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த தாந்திரிக வித்தைகள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அஷ்டகன்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டகன்மங்கள் அப்படின்னா என்னன்னா, அஷ்டமகா சித்தி, அஷ்டகன்ம சித்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமகா சித்துக்கள் உங்களுக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஓரளவுக்கு. அனிமா, கரிமா, மகிமா, லஹிமா, வசித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வகையான சக்திகள் அஷ்டமா சித்திகள் இருக்கு. அதே மாதிரி அஷ்டகன்ம சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டகன்ம சித்துக்கள் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மனோன்மணி தாய் அவளை சுற்றி 8 இதழ்ல இந்த பரிவார தேவதைகள் இருக்கு அப்படிங்கிறாங்கல்ல. இந்த பரிவார தேவதைகள் இந்த அன்னைக்கு சேவை செய்வதற்காக இந்த ஆற்றல்கள், இந்த பிரபஞ்சத்தை இயக்குறதுக்காக இந்த ஆற்றல்கள் எல்லாம் அந்த அன்னை வந்து தன்னுடைய பரிவாரங்களா அந்த ஆற்றல்களை எல்லாம் வச்சிருக்கிறா, பரிவார தேவதைகளா. இந்த அன்னையையும் இந்த பரிவார தேவதைகளையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த யோகினிகள் இருக்காங்கல்ல, இதவங்கெல்லாம் உபாசனை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு இந்த பேரண்ட சக்தியினுடைய அந்த ஆற்றல் அஷ்டகன்ம சித்திகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆற்றல் எல்லாமே வசப்படுது. எந்த அஷ்டகன்ம சித்தின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வசியம், மோகனம், ஸ்தம்பனம், வித்வேஷனம், ஆக்ரூஷனம், உச்சாடனம், பேதனம், மாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வகையான சக்திகள், 8 வகையான வெளிப்பாடு. இந்த 8 வகையான வெளிப்பாடை வச்சு, இந்த 8 கண்ம சக்திகளை வச்சு இந்த உலகத்துல நம்ம செய்ய முடியாததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய சக்திகள் இருக்கும். இதுல இந்த அஷ்டகன்ம சித்துகள்ல அவர் வந்து பல்வேறு உபாசனையின் மூலமாக நிறைய சித்திகள் வரப்பட்டவரா இருந்தார். நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். அவருடைய சித்திகளுக்கு நான் கண்ணால் அந்த அஷ்டகன்ம சித்திகளுக்கு நானே கண்கண்ட சாட்சி. இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு கிளம்ப போறோம் அப்படின்னா, இன்னைக்கு அந்த இடத்துல போய் யார் யாரை பார்க்க போறோம், இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோங்கிற அளவுக்கு இன்னைக்கு காலையில மதியம், இன்னைக்கு மதியம், மாலை, இரவு எல்லாத்தையும் டைம் டேபிள் போட்டு சொல்லிடுவாரு. போற இடத்துல நம்ம எங்கேயோ ஒரு புது இடத்துக்கு போறோம், போற இடத்துல யாரை பார்க்க போறோம், என்ன நடக்கும்ங்கிறது வரைக்கும் அவ்வளவு டீட்டெயில்டா சொல்லிடுவாரு. இன்னொருத்தனுடைய கனவுல வந்து பேசுற அளவுக்கு அவருக்கு வந்து ஆற்றல் இருந்து என்கிட்ட கனவுல வந்து அவர் வந்து இப்ப நீங்க வந்து அவரை பற்றி இன்னும் நல்லா டீப்பா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவார். கனவுல வந்து அவர் வந்து பேசுவார். அந்த மாதிரி எல்லாம் ஆற்றல் இருந்து கனவுல வந்து சில விஷயங்கள்லாம் என்கிட்ட காட்டலாம் முயற்சி பண்ணாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மேல நமக்கு இயல்பாகவே ஒரு மதிப்பு இருக்கும். அப்படி அவர் மேல எனக்கு வந்து மிக ஆழமான மதிப்பு இருந்தது. இருந்தாலும் நான் அந்த கோயில்கள் சார்ந்து இந்த பணிகள் எல்லாம் வெளியில பணிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எல்லாம் ஒன்னாத்தான் பயணமாகும். எனக்கு சில இடையூறுகள் வந்துட்டு இருந்தது. இடையூறுகள் என்னன்னு எனக்கு வந்து புரியாம இருந்தது. கிட்டத்தட்ட பல்வேறு வகையான தாக்குதல், என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல வந்து அன்னை வந்து என்னை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்களா கொடுக்குறாங்க, உனக்கு வந்து இந்த மந்திரம் ஒண்ணு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வா அப்படின்னு சொன்னாங்க. அன்னைகிட்ட இருந்து அந்த மந்திரத்தை வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், எவ்வளவு நேரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 12 சுற்று வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க அந்த மந்திரத்தை. 12 சுற்று சொல்லணும் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் நேரம் ஆகும் அந்த 12 சுற்று சொல்லி முடிக்கிறதுக்கு. இப்போ 2 நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டிய அளவா அன்னை சொல்லியிருந்தாங்க. தினமும் காலையிலயும் மாலையிலயும் அந்த மந்திரத்தை சொன்னா போதும்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைகிட்ட வந்து இந்த மந்திரத்தை வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் இருக்கும். 2 நாள் கழிச்சு நாங்க எல்லாமே ஒரு கோயிலுக்கு போறோம். இந்த பிரச்சனைகள் என்ன சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், போலீஸு, வழக்குகள், காவல் நிலையம் போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. ஆனா பிரச்சனைகள் எல்லாம் அப்படி பக்கத்துல வரும், அப்படி விலகி போகும். இந்த மாதிரியே ஒரு சூழ்நிலையில் நடந்துட்டு இருந்து இந்த மந்திரங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு நாள் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு கோயில்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். கோயில்ல அபிஷேகம் நடந்துட்டு சுவாமிக்கு. நான் வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருக்க நேரத்துல மாலை நேரம், தினமும் 2 நேரம் அன்னை மந்திரம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, மாலை நேரம் அந்த மந்திரத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண், கோயில்ல இருக்கக்கூடிய ஒரு தூண் பக்கத்துல உட்கார்ந்து மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். நான் சொல்ற அந்த நபர் இருக்கிறார்ல, அந்த நபர் எனக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தூண்ல இருந்து அவர் உட்கார்ந்து ஏதோ கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் கண்ணை மூடி உட்கார்ந்தப்பறம் தான் எனக்கே யோசனை வந்தது. சரி, அவர் ஏதோ கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறாரு, நம்ம செய்ய வேண்டிய மந்திரத்தை, சொல்ல வேண்டிய மந்திரத்தை நம்ம சொல்லிடலாம்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து மந்திரத்தை முதல்ல ஒரு சுற்று, அந்த 12 சொன்னேன்ல, ஒரு சுற்று சுற்று சொல்லி முடிச்சுட்டேன். சொல்லி முடிச்சுட்டு சரி இன்னும் நேரம் இருக்குல்ல, நிறையாவது ஒரு 1.5 நிமிஷத்துல முடிஞ்சிடும், இன்னும் நேரம் இருக்குல்ல,
திருப்பி இன்னும் ஒரு 2 3 சுற்று சொல்லலாம்னு சொல்லிட்டு 1வது சுற்று முடிச்சுட்டு 2வது சுற்று ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு பெரிய அலறல் சத்தம். அலறல் சத்தம் என்னன்னு திரும்பி பார்த்தா வலிப்பு வந்த மாதிரி, ஃபிக்ஸ் வருவான்னு சொல்லுவாங்கல்ல, வலிப்பு நோய் வந்த மாதிரி அவர் கை கால்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு ஒரு மாதிரி இளைக்கிற மாதிரி, ஒரு நாய் வந்து அடிபட்டு இளைப்பு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நாக்கு ரெண்டும், நாக்கெல்லாம் வெளியில தொங்கிட்டு இருக்குது, கண்ணெல்லாம் முழி புதுங்கி போய் இருக்குது, ஒரு இளைப்பு வந்த மாதிரி அவருக்கு இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்ல, என்னன்னு திரும்பி பார்க்க, என்னங்க ஆச்சு அப்படிங்க. ப்ரெஷர் 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 அப்படிங்கிறாரு. ப்ரெஷருங்கிறவரு எனக்கு ஒன்றும் புரியலை. சரின்ட்டு அவரை எந்திரிச்சு உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்தி தண்ணியெல்லாம் கொடுத்து திருப்பி நான் அதே தூண் பக்கத்தில் உட்காந்துட்டேன். அவர் எந்திரிச்சு வெளியில போயிட்டாரு. வெளியில போயிட்டு நானும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட பூஜை நேரம் வருது. பூஜை நேரத்தில் என்ன ஆகுது, திருப்பி நான் வந்து என்னடா எந்திரிச்சு போன ஒரு ஆளையே காணோம் அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட கோயிலினுடைய வெளிப்பகுதியில லைன்ல கடைசியில போய் நிக்கிறாரு. அவருடைய முகம்லாம் வீங்கி போய் இந்த பேயடிச்ச மாதிரி மகங்கள்ல பேரஞ்ச மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு. ஏன் முகம்லாம் இப்படி போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்கல, விட்டுட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இயல்பா வந்த மாதிரி வந்துட்டேன். இது நடந்து ஒரு 3 நாட்கள் இருக்கும். ஒரு நாள் காலையில என்ன ஆகுது, வழக்கம் போல அன்னைட்ட நான் அந்த மந்திரத்தை சொல்லுறதை பத்தி கேட்கும்போது 12 தடவை சுற்று சொல்லியிருந்தாலும் இந்த மந்திரத்தை வேற எப்பப்பெல்லாம் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்னை சொல்லியிருந்தாங்க, நின்றும் இருந்தும் நடந்தும் கிடந்தும் எப்போதும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே, நம்முடைய அபிராமி பற்று வந்து நம்முடைய அபிராமி அந்த இதில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா நிலைகள்லையும் நம்ம வந்து இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். மந்திரத்தை கொடுக்கும் போதே மந்திரங்களுக்கு அதனுடைய தோஷ நிவர்த்தி, இந்த மந்திரங்களை இந்த இடத்துல பயன்படுத்தணும், இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, அப்படி இந்த இடத்துல பயன்படுத்தினா தோஷம் வரும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து தான் மந்திரம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லியிருந்ததுனால காலையில எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிட்டு வழக்கம் போல வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன நடைப்பயிற்சி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். நடைப்பயிற்சி பண்ணும்போதே மந்திர ஜபம் இயல்பா சாதாரணமா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ணிட்டே இருக்கிறவன் லேசா சோர்வா இருந்ததுனால அப்படி வந்து கட்டில லேசா படுத்த மாதிரி இருந்துட்டு படுத்துட்டும் தொடர்ந்து மந்திர பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு ஃபோன் பண்ணோடனே அட்டன் பண்ணோடனையும், நீங்க ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமா, எனக்கு இயல்பா ஆமா நம்ம மந்திரம் தானே சொல்லிட்டு இருக்கோம், அவருக்கு எப்படி தெரியுது நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அப்படிங்க. அந்த மந்திரம் வந்து மற்றவங்களுக்கு பாதிக்குது அப்படின்னாரு. என்னடா இது புது கதையா இருக்குது, நம்ம மந்திரம் சொன்னா மற்றவங்களுக்கு ஏன் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க ஆச்சு அப்படிங்க. இல்ல இல்ல, நீங்க மந்திரம் சொல்லும்போது யாரையாவது நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறாரு. மந்திரம் சொல்லும்போது யாரையாவது நினைச்சா பாதிக்குமா, அது எப்படிங்க எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க மந்திரம் சொல்லும்போது யாரையும் நினைச்சு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நான் மந்திரம் சொல்றேன் அது கரெக்ட், ஆனா நான் யாரையும் நினைச்சு சொல்லலையே அப்படின்னு. இல்ல, நீங்க மந்திரம் சொல்றதுனால எனக்கு உடம்பு முடியாம போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே போறாரு. பக்கத்துல யார்ட்டையும் சொல்றாரு, இப்பதான் ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன், இன்ஜெக்ஷன் டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு, ஊசி போட்டு வர்றேன் அப்படி எல்லாம் சொல்றாரு. எனக்கு ஆச்சரியம். நாம மந்திரம் சொன்னா எனக்கு இவர் என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னே எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லை. நாம மந்திரம் சொன்னா ஏதாவது தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இது என்னடா இது, நாம மந்திரம் சொன்னா அங்க நெறி கட்டுது அவருக்கு அப்படிங்கிற சூட்சுமம் எனக்கு புரியவே இல்லை. நான் அப்படி ஒரு யோசனையும் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும். எனக்கு ஒரு சந்தேகம். அப்ப நம்ம மந்திரம் சொன்னா அவருக்கு உடம்பு முடியாம போகுது அப்படின்னா நாம அவரை நினைச்சு சொல்ற, அப்போ அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் தான் அவருக்கு வந்து இதை பாதிப்பை கொடுக்குது. அப்போ இது உண்மையிலேயே வந்து நம்ம மந்திரம் சொல்றதுனால நடக்கா, இல்ல அவருக்கு ஒரு தன் பயத்துல நடக்கா, எதனால நடக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவருக்கு நடக்கதா இருந்தா, வேற ஏதோ யோசனையில் நடக்கதா இருந்தா இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். நம்ம சொல்ல ஆரம்பிச்சப்பதான் அவருக்கு நடக்க ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்றான், அவருடைய கடை, அவர் வந்து ஒரு கடை வச்சிருக்கிறாரு. கடைக்கு வந்து ஒரு 4 நாள் ஒரு வாரம் இருக்கும். நானும் இன்னொரு நண்பரும் போறேன். கடைக்குள்ள அவர் நிக்கிறார். நான் உள்ள போய் பார்த்து வந்து வெளி வாசல்ல சேர் இருக்கு, சேர்ல போட்டு உட்கார்ந்துருக்கிறேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது உட்கார்ந்துட்டு அந்த மந்திரங்களை, அன்னைக்கு கொடுத்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் சொல்லிட்டு இருக்கும்போது கடைக்குள்ள இருந்து வெளியில வராரு. வெளியில வந்த உடனே என்னை பார்த்த அந்த நிமிஷம் நானும் அவரை நிமிர்ந்து பார்க்கறேன். நிமிர்ந்து பார்த்த உடனே அப்படியே தலை சுத்தி கிறங்கி கீழே விழ போறாரு. கீழே விழுறதுக்கு முன்ன கூட்டி மேல அந்த உத்தரம் இருக்குல்ல, உத்தரத்தை பிடிச்சிட்டு அப்படியே தொங்க ஆரம்பிச்சிடுறாரு. தொங்க ஆரம்பிச்சுட்டு தலை சுத்துது, தலை சுத்துது அப்படிங்கிறாரு. உடனே நான் எந்திரிச்சு நின்னுட்டு திருப்பி எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மந்திரங்கள் தான் ஏதோ இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு திருப்பி நான் என்ன பண்றேன், திருப்பி மந்திரங்களை பண்றேன். அவர் வந்து திருப்பி என்ன பண்றாரு, அந்த இதுல தொங்கிட்டு திருப்பி அவர் ஏதோ மனதுல பிரயோகம் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு ஒரு பெரிய காற்று வந்து நம்மளை அழுத்தி தள்ளினா எப்படி இருக்கும், நம்ம காற்றுனா காற்று இல்ல, காற்று வந்து அழுத்தமா பெரிய புயல் காற்று வந்து அழுத்தி நம்மளை தள்ளினா எப்படி இருக்கும், புயல் காற்றுல எல்லாம் பாத்தீங்கன்னா பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போவோம்ல, அந்த மாதிரி காற்று இல்ல,
அப்படி ஒரு அழுத்தம் வந்து என்ன அந்த பக்கம் தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. திருப்பி என்ன பண்ணுது, அந்த தள்ளுன ஆரம்பிச்சோடனே திருப்பி மந்திரத்தை சொல்றேன். மந்திரத்தை சொன்ன உடனே இதெல்லாம் அனுபவத்துல இதுக்கு முன்னாடி இல்லாத விஷயம். திருப்பி மந்திரம் மட்டும் சொல்றேன். மந்திரம் சொன்னா அது திருப்பி இந்த பக்கம் வந்தது, அந்த பக்கம் திரும்புது. அவருக்கு கூட கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிக்குது. இப்பதான் வந்து எனக்கு புரிய ஆரம்பிக்குது, இவ்வளவு நாள் வந்து அவர் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது எனக்கு அப்பந்தான் முதல் படிநிலையில புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இதை பற்றி அன்னை வந்து என்கிட்ட வந்து சூட்சமமா ஒரு 3-4 முறை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்களை பத்தி. என்னன்னா, நமக்கு இயல்பா ரொம்ப நெருக்கமா பழகும்போது ஒருத்தர் வந்து இயல்பா நமக்கு இயல்பான பொது மனமைப்பு நம்ம நெருக்கி பழகுறோம் அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம சொன்னா கூட நமக்கு புத்தியில புரியாது, சந்தேகப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட நிலையில இருந்தது. அவ்வளவு நான் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுக்காக நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, அவருடைய மந்திர ஆற்றல்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். அவருக்கு என்னென்ன மாரி ஆற்றல்கள் இருந்தது அப்படின்னு. நான் சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான். அவர் இங்க முன்னக்கூட்டி நடக்கிறத சொல்லுவாரு, இங்க சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. அவருடைய ஆற்றல்கள் இங்க இருந்துட்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நடக்க வேண்டிய சம்பவத்தை இங்க இருந்துட்டு சொல்லி மாற்றி அமைப்பாரு. நான் இந்த சம்பவத்தை இப்படி மாத்தி அமைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவரு, அவரை வந்து அவர் கூட இருக்கிற பையன் வந்து ஆஹா ஓஹோன்னு ரொம்ப உயர்வா ஒரு பையன் சொல்லிட்டு இருப்பான். கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, இவர் இதான உடனே அந்த பையன்ட்ட இவர் போய் சொல்லியிருக்கிறாரு. அந்த பையன் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருக்கான். நான் இவ்வளவு நாள் அந்த ஆளைத்தான் பெரிய மந்திரவாதின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவரை விட இவரு பெரிய மந்திரவாதி போல. இவர் போய் உட்கார்ந்தாலே அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்ப அவரே மயக்கம் போட்டு விழுறாருன்னா இவர் இவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருப்பாரு பாத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மந்திர ஆற்றல்கள் மந்திரங்களை வந்து நமக்கு ஒரு உபதேசமா வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சித்தி பண்றது அன்னையே சொல்லியிருப்பாங்க. சித்தி பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. திருமந்திரத்துல சொல்லும்போது மந்திரங்களை நம்ம எண்ணி சித்தி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முறையை சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து விரல்ல எண்ணி மந்திரங்களை சித்தி பண்ணக்கூடாது. இருந்தாலும் கூட அன்னை சொல்லும்போது ஒரு 1,00,000 பண்ணா அது சித்தி ஆகிரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரெண்டையுமே அன்னை சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதிரையுமே நம்ம தவற விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்க நம்ம என்ன பண்ணுவோம், கையில என்ன வேண்டாம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சரி ரைட்டு சொல்ற வரைக்கும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அதை சொல்றதுக்கான ஆர்வம் இல்லாம போயிடுது. 1,00,000 பண்ணா சித்தி ஆகும் அப்படின்னா சரி எப்படியாவது 1,00,000 சொல்லி சித்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அந்த இடத்த சொல்றாங்க. ஏன் 1,00,000 அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா, இந்த 1,00,000 தடவை சொல்லும்போது ஒரு தடவையாவது சரியான பதத்தோடு அளவோடு நம்ம 1,00,000 தடவை சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியான பதத்தோடு அளவு முறையோடு உணர்வோடு ஒரு முறை மந்திரத்தை சொன்னா அது சித்தி ஆயிரும். ஆனா இந்த 1,00,000 தடவை சொல்லும்போது இந்த 1,00,000த்துல ஒரு தடவையாவது நம்முடைய கால சூழ்நிலைகளால சில நேரங்கள் அந்த நேரத்துல கிரக நிலைகள் நல்லா இருக்கலாம், நம்முடைய நேரம் நல்லா இருக்கலாம், இல்ல நமக்கு குரு அருள் காரியப்படலாம், இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கோயில்ல இருக்கலாம், அதனுடைய தெய்வத்தினுடைய அருள் காரியப்படலாம். ஏதோ ஒரு வகையில அந்த மந்திரம் நமக்கு சித்தி ஆயிரும் அப்படிங்கிறதுனாலதான் வந்து 1,00,000 தடவை பண்ணா சித்தி ஆயிரும் அப்படிங்கிறது. 1,00,000 தடவைக்காக இல்ல, ஒரு தடவை பண்ணா மந்திரம் சித்தி ஆகும். அப்படி மந்திரத்தை சித்தியே பண்ணாம நான் வந்து அந்த மந்திரத்தை வாங்கி அந்த மந்திரத்தை சித்தியே பண்ணாம அது வெறுமன இயல்பாகவே தன்னுடைய ஆற்றலை மந்திரம் வெளிப்படுத்தியது. அப்போ மந்திரத்தை சித்தி பண்ணணும்னு சொல்றோம். ஏன் இயல்பா அது ஆற்றலை வெளிப்படுது அப்படின்னா, அதைத்தான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிளைந்த மறைமொழிதான் மந்திரம் என்ப. நம்ம வாங்குற மந்திரம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்குறோம். அது ஒரு நிறைமொழி மாந்தர்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னாக்க அந்த மந்திரம் ஆணையாக நின்று அவங்க எதுக்காக கொடுத்தாங்க அதை வந்து நம்ம சித்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் இந்த பிள்ளைக்கு ஞானம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவர்கள் கொடுக்கிற மந்திரமே ஆணையாக அந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணணும் இல்லை. சித்தி பண்றது எதுக்காகனா நம்முடைய சிரத்தைக்காக. எதுக்காக அவங்க சித்தி பண்ண எனக்கு திருவண்ணாமலையில ஒரு யோகி ஒருத்தர் இருந்தாரு. யோகி யோகானந்தபுரின்னு நினைக்கிறேன் அவருடைய பெயர். யோகி யோகானந்தபுரின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் இயற்பெயர் வந்து ரகுபதி யோகி அப்படின்னு சொல்லி. இந்த ரகுபதி யோகிட்ட வந்து ஒருத்தர் வந்து லாட்ரி சீட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. இது அவர் கூட இருந்தவர் ஒருத்தர் சொன்னது. லாட்ரி சீட் அடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது லாட்ரி சீட்டை அவர் என்ன பண்றாரு, 3 நாள் ஃபாஸ்டிங் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் லாட்ரி சீட் வாங்கிட்டு வா, நான் உனக்கு வந்து லாட்ரி சீட்டை இது பண்றதுக்கு ரெடி பண்ணி தர்றேன் அப்படிங்கிறார். லாட்ரி சீட் அதே மாதிரி 3 நாள் எதுவுமே சாப்பிடாம விரதத்துல இருக்கிறாரு. விரதத்துல இருந்தவனுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த லாட்ரி சீட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு. அந்த லாட்ரி சீட்ல இவர் என்ன பணம் கேட்டாரோ அதை விழுற மாதிரி ரகுபதி யோகி ஒரு எண்ணெய் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ கூட இருந்தவருக்கு திருப்பி அவர் என்ன பண்றாரு, லாட்ரி சீட்டு விழுந்துருச்சு. விழுந்த உடனே சந்தோஷத்தோட வராரு. நான் கேட்ட மாதிரி நீங்க சொன்ன நம்பருக்கு வந்து நான் என்ன தொகை கேட்டனோ அந்த தொகை விழுந்துருச்சுன்னு சொல்லி. அப்போ கூட இருக்கிறவர் கேட்காரு,
இதை பண்றதுக்கு அவர் அந்த 3 நாள் விரதம் இருந்தாரு, அந்த விரதம் இருந்ததுனாலதான் நடந்துச்சா அப்படின்னு. விரதம் இருக்க சொன்னது வந்து லாட்டரியில சீட்டு வெள்ளணுங்க இருக்குல்ல, அப்பந்தான் அது மேல அவனுக்கே ஒரு உறுதி வரும். தனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தனக்குள்ளேயே ஒரு தெளிவு இருந்தா தான் அவர்கள் வந்து நமக்கு அதை கொடுக்க முடியும். அவர்கள் வந்து நம்ம வந்து அதை செயல்படுத்துறதுக்காக நமக்கு வந்து மந்திரங்களோ விதிமுறைகளோ கொடுக்கல. நமக்குள்ளேயே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற தெளிவு பல நேரத்துல இல்லை. நமக்குள்ள நம்ம தெளிவே இல்லாததுனாலதான் இறைவன்ட்ட நம்ம எதை கேட்கிறோம்னு தெரியாதனாலதான் நமக்குள்ளேயே ஒரு நேரத்துக்கு காலையில ஒண்ணு நினைக்கிறோம், இரவுல ஒண்ணு இருக்கும். ஏன் கிருஷ்ண பரமாத்மா அவ்வளவு நேரம் வராதவர் கடைசியில வந்து கைய மேல தூக்குனப்புறம் வர்றாருன்னா, தனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற உறுதிப்பாடும் தெளிவும் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அப்பந்தான் வந்து நமக்கு வந்து அருள் காரியப்படும். அப்போ நமக்கு தெளிவு இருந்தது அப்படின்னா அவர்கள் கொடுக்கிற வார்த்தை, கொடுக்கிற சொல், கொடுக்கிற மந்திரம் இல்ல, கொடுக்கிற சொல் நின்று வேலை செய்யும். அப்ப ஏன் அந்த மந்திரம் வேலை செய்யல, சொல் வேலை செய்ய தாமதம் ஆகுது அப்படின்னா நமக்குள்ள அந்த உறுதிப்பாடு வரல. நமக்குள்ள நமக்கு இதுதான் வேணும், இதை இவர்கள் அளிப்பார்கள், இந்த மந்திரம் அளிக்குங்கிற ஒரு இதுக்கு வந்து பெரிய சிரத்தையா இல்ல. ஒரு எளிமையான ஒரு சின்ன குழந்தை எப்படி புரிஞ்சுக்கிடுது, ஒரு சின்ன குழந்தை எப்படி நம்புது நம்மள. ஒரு சின்ன குழந்தை அதுகிட்ட நம்ம பழகணும் அப்படின்னா நம்மளை எப்படி நம்புது. யாருக்கும் இங்க உள்ள இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகள் நம்ம உள்ள வர்றோம் அப்படின்னா நம்மளை நம்பி புரிஞ்சுக்கிறது, இவங்க நமக்கு நமக்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில இருந்து ஒரு சின்ன வேற ஒரு சின்ன பையன் வந்தா கூட அதை அனுமதிக்காது. எதனால அது? நம்பிக்கை. இந்த எளிமையான நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை பெரிய தவம்லாம் இல்ல, ஒரு எளிமையான நம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னாக்க இறைவன் மேல, நமக்கு வந்து அந்த நிறைமொழி மாந்தர் கொடுக்கிற மந்திரங்கள் ஆணையாக என்று நம்ம அந்த மந்திரங்கள் வந்து நம்ம பல ஆண்டுகள் சித்தி பண்ணி தவம் பண்ணி செய்யணும் இல்லை. அதனாலதான் நம்ம இவங்க சொல்றாங்க, அவை பிராட்டி சொல்றாங்க, தயவோடு நம்ம தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம தயவோடு செய்கிற, நம்பிக்கையோடு செய்கிற, பக்தியோடு செய்கிற ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வாசியும் நமக்கு நாம் செய்ய வேண்டிய செயலுக்கு ஆணையாக நின்று நம்முடைய காரியங்களை நிகழ்த்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், அந்த மந்திரம், இந்த மந்திரங்கள் வந்து இந்த காரியங்களை நடத்துறதுக்கு தானா, இந்த அஷ்டகன்மங்கள் சொல்றோம்ல, இந்த மாதிரி நம்முடைய ஆற்றல்களை சக்திகளை வெளிப்படுத்துறதுக்கு தானா, நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தானா அப்படின்னு இல்லை. இந்த வாழ்க்கையும் இந்த இந்த அருளில்லார்க்கு பொருளில்லார்க்கு உலகம் இல்லைன்னு சொல்றாருல, இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த மந்திரங்கள் கொடுத்து, இதை கடந்து அவ்வுலகம் சொல்றாருல, அருளினால் அடையக்கூடிய அந்த உலகத்துக்கு அருட்சக்தியாக நம்முடைய சகஸ்திர தலத்துல நின்று இந்த பைரவியானவள் அந்த மனோன்மணி தாயாக நின்று நம்ம அதுக்கு மேல போகக்கூடிய அந்த நிலைகள் இருக்குல்ல, அந்த சகஸ்திரதலத்துக்கு மேல போகக்கூடிய நிலைகள், எல்லா நிலைகளுக்கும் நம்மை கைபிடித்து அழைத்து சென்று சுத்த சிவத்தோடு நம்மை இணைத்து வைக்கக்கூடியதாக இந்த பைரவி மந்திரம் இருக்கும். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பைரவி மந்திரத்தை இந்த நவராத்திரி காலத்துல நாளைய வகுப்புல, நேற்றைய வகுப்பு முடிந்து இன்றைய வகுப்பு இதோட நிறைவாகுது. நாளைய வகுப்பில் அந்த பைரவிக்கான மந்திரத்தை அன்னையின் வாய்மொழி மூலமாக, அந்த நிறைமொழி மாந்தரின் வாயிலிருந்து கிடைக்கக்கூடிய வார்த்தையாக நீங்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த யுகலோகத்துக்கு, இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவை, இந்த உலகத்துல நாம நிறைவா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பெற்றுக்கொள்வதற்கும், நம்ம இந்த உலக வாழ்வை தாண்டி அந்த 224 புவனங்கள் சொல்றாங்களா, அந்த புவனங்களையும் போய் அதையும் தாண்டி இருக்கிறார்ல பேரண்ட நாயகன், அந்த பேரண்ட நாயகனோடும் கருந்துளை அனுபவத்தோடும் கருங்குழி அனுபவத்தோடும் நம்மை இணைத்து வைக்கக்கூடியதாக இந்த பைரவி மந்திரம் இருக்கும் என்று சொல்லி, நாளைக்கு அன்னையின் வாயிலாக அந்த மந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நான் இன்று நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.